அமைதியான ஊரில் பசுமை நிறைந்த வயல்களும் பறவைகளின் குரல்களும் நிறைந்திருந்தன. அந்த ஊரில் ஒரு நல்ல மனம் கொண்ட கணவனும் அவன் மனைவியும் வாழ்ந்து வந்தனர். அவன் எப்போதும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தான். அவன் ஒரு துணிக்கடையில் வேலை செய்தான். நாளெங்கும் சிரித்த முகத்தோடு வாடிக்கையாளர்களை வரவேற்று தன் வேலைகளை சுமூகமாக செய்து கொண்டிருந்தான். அவன் மனம் எப்போதும் அமைதியான கடல் போல இருந்தது. ஆனால் அவனுடைய மனைவி சற்று கோபக்காரி. அவனது சொல் கேட்டவுடன் எப்போதும் எதிராக பேசுவாள். ஆனால் கணவன் ஒருபோதும் தகராறு செய்யவில்லை. அவன் எப்போதும் அமைதியாகவே இருந்தான். அவன் தாயார் மறைந்து 1 வருடம் ஆகிவிட்டது. அந்த நினைவு நாளில் உறவினர்களை அழைத்து உணவு அளிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் மனைவிக்கு சொன்னால் அவள் மறுத்துவிடுவாளோ என்ற பயம் அவனுள் இருந்தது. அவன் சோகமாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் பழைய ஆசிரியர் வந்தார். அவர் கொடுத்த ஒரு அறிவுரை அவனுடைய மனதில் ஒரு விளக்கை ஏற்றியது. அவன் முகத்தில் நம்பிக்கை மீண்டும் தெரிந்தது. வீட்டுக்கு வந்து ஒரு சிறிய யோசனையுடன் அவன் அமைதியாக அமர்ந்தான். அவன் தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தப் போகிறான். சில நேரங்களில் அமைதிதான் பெரிய அறிவு என்பதை அவன் அறிந்திருந்தான். அடுத்த நாள் மனைவி தானாகவே சமையல் செய்ய தொடங்கினாள். அவள் அப்பளம், வடை, பாயசம் என பல இனிய உணவுகளை தயாரித்தாள். வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் மனம் பரவியது. அந்த நாள் வீடு உறவினர்களால் நிரம்பியது. அனைவரும் சிரித்து பேசிக்கொண்டு சுவையாக சாப்பிட்டனர். அந்த விருந்து எல்லோருக்கும் இனிய நினைவாய் மாறியது. கணவன் அமைதியாக கதவின் முன் அமர்ந்து சிரித்தான். தான் நினைத்தது நடந்துவிட்டது என்பதை அவன் மனதில் உணர்ந்தான். அவனுடைய அமைதி அவனுக்கு வெற்றியை கொடுத்தது. அமைதி மற்றும் புத்திசாலித்தனம் சேரும்போது எந்த பிரச்சனையும் இனிமையாய் தீர்ந்துவிடும். பிள்ளைகளே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அமைதி மற்றும் புத்திசாலித்தனம் சேரும்போது எந்த பிரச்சனையும் இனிமையாய் தீர்ந்துவிடும் என்பதுதான். அன்புடன் யோசித்தால் வாழ்க்கையும் அன்பாக மாறும். மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.